ஜோதிட வல்லுநரான திரு செல்வி அவர்கள்கிட்ட கேட்போம். ஐயா சொல்லுங்க ஐயா. கும்பராசிக்கு படிப்படியாக டிப்ரெஷன் கொஞ்சம் அதிகமாகாமல் பார்த்துக்கணும். எல்லாரும் சொல்லுவாங்க சனி விலகுது எல்லாம், ராகு உள்ளே வருது. அதனால் ரொம்ப வேற்றுமொழி மனிதர்கள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடைய ஹெல்த்தையும் கொஞ்சம் பார்த்துக்கணும். அடுத்தது ஏதாவது பழைய நண்பர்களுக்கூடோ அல்லது வேறு ஏதாவது கொடுக்கல் வாங்கலையோ மனஸ்தாபங்கள் இருந்தால் அது நம்ம கொடுக்கறதா இருந்தாலும் வாங்குறதா இருந்தாலும் அமைதியாக பேசி அதை அழகாக முடிச்சுக்கணும். பிள்ளைகளுடைய விஷயத்தில் கொஞ்சம் காது கொடுத்து கேட்கணும். பிள்ளைகளுக்கு தேவையில்லாத ஒரு மன அழுத்தம் இருந்துக்கினே இருக்கும். அதை நீங்கள் தீர்த்து வைக்கிறதுக்கு குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே சமயம் கும்பராசிக்காரங்களுக்கு சுபகாரியத்தில் இருந்த கஷ்டம்லாம் தீர்ந்துடும். ஏற்கனவே வீடு இருந்தாலும் இன்னொரு வீடு வாங்கிறது, நிலம் வாங்கிறது, வாகன அமைப்பை மாற்றுறது, தொழிலில் மாற்றிக்கிறது, தொழிலில் அபிவிருத்தி ஏற்படுத்துறது, அரசு துறை அரசியல்வாதிகளுக்கு புது பொறுப்புகளுக்கு வருவதெல்லாம் ஏற்படும். கண்டிப்பாக தேக ஆரோக்கியத்தில் வயிறு சம்பந்தப்பட்ட சாதாரண உபத்திரம் கவனிக்காமல் விடுவதனால் பெரிதாகும். இந்த வயிறு முதுகுத்தண்டு வடம் தான் ரொம்ப இந்த 2025ஆம் ஆண்டு கவனமாக பார்த்து கொள்ளக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். ஹெல்த்தில் ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்கள தொடர்ந்து அடுத்ததாக சின்ன சேலம் சுதாகண்ணன் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். மா, கும்பராசிக்கு எப்படிமா இருக்கு? கும்பராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா எப்போவுமே அடுத்தடுத்து என்ன செய்யலாம், அடுத்து என்ன சேமிப்பு என்ன அப்படின்ற மாதிரியான யோசனையிலே இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஜென்மத்தில் சனி இருந்தார், இப்போ அடுத்து ஜென்மத்தில் ராகுவும் வரப்போகிறாரு. ஒரு மனபயம், பதட்டம், குழப்பம், தெளிவான முடிவு எடுக்க முடியாத ஒரு சூழல், தொழிலில் கொஞ்சம் டல்லாகக்கூடிய சூழல், இந்த மாதிரியான நிறைய தொந்தரவுகள் அவங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஹெல்த் இஷ்யூஸ் கண்டிப்பாக வரும். முதுகு தண்டுவட வலி கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. அவங்களுடைய குழந்தைகள் வளர்ச்சி நல்லாயிருக்கும், அதை பற்றி பயப்பட தேவையில்லை. அவங்களுடைய துணைக்கிட்ட அன்பாக ஆதரவாக இருங்க. அவங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸும் வரலாம். துணைக்கிட்ட வாக்குவாதங்கள், வம்பு வழக்குகளும் வச்சிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியும் இருக்கும். திருமண லைஃப்பில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிறது அப்படின்றது, திருமணம் தள்ளி போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் கொஞ்சம் ஓரளவுக்கு அதை நடத்தி கொடுக்குற அமைப்பு இருக்கும். இந்த ஜென்மத்தில் ராகு பகவான் உட்கார்ந்துருக்கார் அப்படிங்கும்போதே நிறைய ஆசைகளை உண்டு பண்ணி எதையாவது ஒரு தவறான விஷயத்துக்கு போகக்கூடிய சூழ்நிலையை கூட கொடுத்துருவாங்க. கூடா நட்பு கேடாய் முடியும்னு சொல்லுவாங்க. அதனால் ஃப்ரெண்ட்ஷிப் வட்டாரத்தை குறைச்சிக்கணும். யார்கிட்டையாவது கூட்டு தொழில் மாதிரியான விஷயங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக அதை தவிர்த்துருங்க. இந்த டைமிங்கில் உங்களுக்கு ஆலோசனை பண்ணி நீங்கள் செய்கிறதே தவறாக போகக்கூடிய சூழ்நிலை கூட வரலாம் அப்படின்ற ஒரு அமைப்பு இருந்தாலும், உங்களுக்கு கொஞ்சம் காலகட்டம் ஆனவுடனே மிதுனத்திலிருந்து உங்களுடைய ராசியை பார்த்திங்கன்னா குரு பார்க்குறாருன்றதுனால ஒரு ஆறுதலாக ஏதாவது செய்கிறதுக்கு வாய்ப்பு வரும். இருந்தாலும் கும்பராசி அன்பர்கள் நிதானமாக அடி எடுத்து வைக்கணும். எதையுமே பெருசுபடுத்திக்க கூடாது அப்படின்ற மாதிரி தான் இருக்கணும். நன்றி. ஸோ நிதானமாக இருந்தால் மட்டும்தான் வெற்றி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அவங்கள தொடர்ந்து அடுத்ததாக ஸ்ரீரங்கம் கார்த்திகேயன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். திருவிளையாடலா, ராமாயணமா, இல்லை இது மணி புக்கா? இது ஃபைனான்ஸ். இப்போது கும்பராசி குபேரன் பிறந்த ராசி, பூரட்டாதி நட்சத்திரம், 4 பாதமும் குபேரனுக்கு உரித்தானது. அவன் பிறந்தது கும்பராசி. திருப்பதி பெருமாளுக்கு கடன் கொடுத்தது குபேரன். அப்புறம் எப்படி ஃபைனான்ஸு, ஷேர் மார்க்கெட்டு, ஃபினான்ஷியல் மார்க்கெட்டு, பேங்கிங், வட்டி சார்ந்த தொழில், மியூச்சுவல் ஃபண்ட், இன்சூரன்ஸ் இதெல்லாம் இல்லாமல் போகும். இதனுடைய தொடர்பு இருக்கும். இதில் நிறைய கஷ்டங்கள், தடைகள் அப்படிங்கிறது வந்துடும். இப்போ குபேரனே சாபம் வாங்குறான். செல்வ நிலையில் சரிந்து கீழே போகிறான். நான் வாழ்ந்து கெட்டு போயிட்டேன் சுவாமி, என்கிட்ட ஒன்றும் இல்லை. நாரதர் கூப்பிட்டு சொல்கிறார் ஜோசியம். நாரத புராணம் உண்டு. நாரதர் ஜோசியத்துக்கும் நாரதருக்கும் தொடர்பு உண்டு. அவர் சொல்கிறார், நீ சாபம் வாங்கிட்டடா பார்வதி தேவிகிட்ட. குபேரனுக்கு, திருப்பதி பெருமாளுக்கு கடன் கொடுத்த குபேரனுக்கே சாபம் ஃபினான்ஸில். அப்போது இந்த சாபத்தை ஒரு ஸ்தலம் விமோச்சனம் பண்ணுது. திருநெல்வேலிக்கும் தூத்துக்குடிக்கும் நடுப்புற வைத்த மால்நிதி பெருமாள். இந்த பெருமாள் கிட்ட குபேரன் பிரார்த்தனை செய்து ஆசீர்வாதம் வாங்கி அவர்கிட்ட மகாலட்சுமி கிட்ட அனுகிரகம் பெற்று தன் சாபத்தை விமோச்சனம் பெற்றுக்கொள்கிறான். திரும்பவும் செல்வ நிலையில் உயரப் போகிறான். இதுதான் அர்த்தம். அப்போ கும்பராசி நேர்களே, செல்வ நிலை போயிடுத்து, நான் பணம் போட்டேன் ஏமாந்தேன் எனக்கு வரல, இந்த ஸ்தலத்துக்கு போங்க, விமோச்சனம் அடைங்க. தமிழ்நாட்டு அரசோட நிதி நிர்வாகமும் சரி, இந்திய தேசத்தோட நிதி நிர்வாகமும் சரி மேம்படணும் அப்படின்னா அந்த சின்ன கிராமத்தில் இருக்க வைத்த மால்நிதி பெருமாள் அந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க. மிகப்பெரிய ஒரு ஃபினான்ஸில் முன்னேற்றம் அப்படிங்கிறது நம்ம பாரத தேசத்துக்கே கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. வைத்த மால்நிதி பெருமாள். கும்பராசிக்கு பணம் கொட்ட போகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அவரை தொடர்ந்து அடுத்ததாக டாக்டர் முகுந்தன் முரளி என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். ஐயா சொல்லுங்க ஐயா.
பொதுவாக கும்பராசியை பொறுத்த வரைக்கும் தன் செயலே 4 பேர் பாராட்ட வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் கொண்டவர்கள் தான் இந்த கும்பராசி நேயர்கள். இந்த வருடத்தில் பொறுத்த வரைக்கும் சனி பகவான், அதாவது உங்கள் ராசியாதிபதி 2ஆம் இடத்துக்கு வந்தாலும் இந்த நேரத்தில் உங்களுடைய இடம் பொருள் ஏவல் தெரிந்து எந்த இடத்துல எதை பேச வேண்டும் எதை பேசக்கூடாதுன்ற ஒரு அனுபவ பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டிய காலகட்டங்கள் இந்த நேரத்தில் இருக்கிறது. பெரியோர்கிட்ட எப்படி பேச வேண்டும், சிறியோர்கிட்ட எப்படி பேச வேண்டும், தொழில் செய்கிற இடத்துல எப்படி பேச வேண்டும், வேலை செய்யக்கூடிய இடத்துல எப்படி செய்ய வேண்டும், இப்படின்றது எல்லாமே உங்களோட பேச்சில் கவனம் நிதானம் இருந்தீங்கன்னா இந்த வருடத்தில் மிக அற்புதமான முறையில் இந்த வருடங்கள் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. அதே போல் கடினமான உழைப்பு, இந்த நேரத்தில் உழைப்பு ஏமாற்றணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தொழிலில் பொறுத்த வரைக்கும் வெற்றி பெற முடியாது. அதனால் உண்மை நேர்மை அப்படின்ற ஒரு எண்ணத்தை மட்டும் உங்களோட செயலை கரெக்டாக செஞ்சீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு வெற்றிகள்லாம் உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது. கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு தேடி அமைச்சு கொடுக்கும். பத்திரிகை துறையில் இருப்பவர்களுக்கு அற்புதமான ஒரு வாய்ப்புகள் இந்த நேரத்தில் இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் அரசியல் இருப்பவர்கள் வார்த்தைகள் ரொம்ப நாவடக்கத்தை கவனமாக கையாள வேண்டிய காலகட்டங்கள் இந்த நேரத்தில் இருக்கிறது. முடிஞ்ச வரைக்கும் நடபயணங்கள் மேற்கொள்வதும் கிரிவலங்கள் சென்று வருவதும் இந்த வருடத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய சிறப்பான ஒரு வளர்ச்சிகளும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ரைட். நடப்பயணம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரை தொடர்ந்து அடுத்ததாக சின்ன சேலம் கமாண்டோ கண்ணன் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். கும்பராசிக்கு ஐயா சொல்லுங்கள். கும்பராசி இப்போ இது நாள் வரலையும் ஜென்ம சனி ஓடிட்டு இருந்தது. ஜென்ம சனி இப்போ விலகுது. விலகுன்னு தான் ராகு பகவான் கும்பத்துக்கு வராரு. அப்படி இருந்தும் குரு பகவான் தன்னுடைய கும்பராசியை பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது இந்த குரு பகவான் கும்பராசியும் பார்க்குறாரு, ராகு பகவான் கும்பராசிக்கு வருகிறார். அப்படி வரும்போது இவர் ஒரு இடமாற்றம்னா வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு, இல்லை வெளியூரில் போய் ஒரு தொழில் பண்ணணும், பிஸ்னஸ் பண்ணணும், தாராளமாக செய்யலாம். என்னன்னா இவர் பேசும்போது வாக்கு எப்போவுமே இந்த நேரத்தில் கடினமான வார்த்தைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள்ட்டையும் சரி, மனைவிட்டையும் சரி, இப்படிலாம் வார்த்தைகள் வர்றதுனால கொஞ்சம் வார்த்தைகள் நிதானமாக பேசணும். பேசலைன்னா பிரச்சனை பெருசாகிடும். தந்தைக்கு அணுகலும் உண்டு, தந்தையால் இவருக்கு அணுகலும் உண்டு. அதேமாரியே இவர் இப்போ இந்த ஜென்ம சனி முடிஞ்சு போச்சு, அதனால் 7.5 சனி ஓடிக்கிட்டு இருக்குது. அதேமாரி இவர் எப்பயுமே கொஞ்சம் நிதானத்தோட எந்த ஒரு செஞ்சாலும் கொஞ்சம் நல்லா இருக்கும். வேணால் சனி பகவானுக்கு காக்காவுக்கு ஒரு சாதம், இல்லை நாய்களுக்கு ஒரு பிஸ்கட்டு சாதம் வைக்கலாம். அதேமாரியே இந்த சேலம் மாவட்டம் தலைவாசல் பக்கத்தில் கால பைரவர் தேய்பிறை அஷ்டமி பைரவர்னு இருக்குது. அங்கே நிறைய கூட்டங்கள் வருது. அந்த கோயிலுக்கு போய் கடன் தொல்லை உள்ளதா, கஷ்டங்கள் இருக்குதா, இதெல்லாம் போய் அங்கே போய் ஒரு வாட்டி அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாவே உங்களுக்கு அந்த பிரச்சனை நிவர்த்தி உங்களுக்கு கிடைக்கும். அருமையான காலகட்டங்க.